ஆட்சிக்கு வந்த இந்த 3 ஆண்டு காலகட்டத்தில் விலைவாசி ஏற்றத்தை கட்டுப்படுத்த வக்கில்லாத இந்த அரசாங்கம் மின்கட்டண உயர்வை ஏற்றி மீண்டும் மக்களை சித்திரவதைப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த மின்கட்டண உயர்வு என்பது எனக்கு மட்டுமல்ல, உங்களுக்கு மட்டுமல்ல, இங்கே இருக்கக்கூடிய அத்துணை பேருக்கும் தான் நாம் இதனால் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு திமுக அரசு இந்த ஆட்சியில் மக்களுக்கு பாதுகாப்பில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பில்லை, எங்கு பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை கலாச்சாரம் தான் இன்றைக்கு திமுக ஆட்சி. அதே போல ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்திற்கான வாழ்க்கை முறைக்கு தேவையான ஆதாரங்கள் இங்கே இல்லை. காவிரி டெல்டா விவசாய பெருங்குடி மக்களுக்கு அவர்களுக்கு தேவையான காவிரி மேலாண்மை ஆணையத்தில் நம்முடைய தஞ்சை காவிரி டெல்டா விவசாய பெருங்குடி மக்களுக்கு அவர்களுடைய வாழ்வாதாரமான காவிரி நீரை கர்நாடகத்திடமிருந்து பெற்றுத்தர வக்கில்லாத இந்த திமுக அரசாங்கம் அதில் காட்டாத எடுக்காத மக்களின் நலனுக்காக அக்கறை காட்டாத நடவடிக்கை எடுக்காத இந்த திமுக ஸ்டாலின் அரசாங்கம் மின்கட்டண உயர்வை மீண்டும் மீண்டும் மக்கள் சுமையில் சுமத்தி இன்றைக்கு மக்களை படுகொலையில் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கேடுகெட்ட அரசாங்கத்தை தான் மக்கள் செல்வர் அந்த டிடிவி தினகரன் அவர்கள் கண்டிக்கின்றார்கள். இந்த கொடுமையான ஆட்சிக்கு முடிவு கட்ட வேண்டும் என்று மக்கள் செல்வர் அந்த டிடிவி தினகரன் அவர்கள் போர் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். தமிழகத்தில் உள்ள அனைத்து வருவாய் ஓட்டத்துறைகளிலும் தமிழகம் முழுவதும் திமுக மக்கள் விரோத போக்கை கண்டித்தும் கடுமையான மீன் ஊழலை, மீன் வெட்டை, மீன் உயர்வை கண்டித்தும் மக்கள் செல்வர் டிடிவி தினகரன் அவர்கள் தமிழக மக்களுக்காக இன்றைக்கும் போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மகத்தான சக்தி என்றால் அந்த டிடிவி தினகரன் அவர்களால் மட்டும்தான் முடியும். தமிழகத்திற்கு ஒரு நல்லாட்சியை கொடுக்கக்கூடிய ஒரு தலைவர் என்றால் மக்கள் செல்வர் டிடிவி தினகரன் அவர்களால் மட்டும்தான் நல்லாட்சியை கொடுக்க முடியும். இன்றைக்கு இருக்கக்கூடிய அதே போல அந்த இன்றைக்கு விரைந்து கிடக்கக்கூடிய அதிமுக தொண்டர்களாக இருக்கட்டும், அவர்களும் அங்கே ஒரு பக்கம் தத்தளித்து, இங்கே இருக்கக்கூடிய தோழர்களும் தத்தளித்து, ஆக ஒட்டுமொத்த இந்த தமிழகத்திற்கு ஆள பிறந்த தலைவர், ஒரு ஆளுமை மிக்க தலைவர், இந்த தகுதி அரசாங்கத்தை நடத்தக்கூடிய ஒரு ஆளுமை மிக்க தலைவர் என்றால் மக்கள் செல்வர் டிடிவி தினகரன் அவர்களால் மட்டும்தான் முடியும். தமிழகத்தை ஆளக்கூடிய இந்த தமிழக மக்களுக்கு சரியான தலைமையாக இருக்கக்கூடிய தலைமை பண்பு படைத்த ஒரு தலைவர் கூட இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடையாது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா, பேரறிஞர் அண்ணா இவர்களுக்கு அடுத்ததாக இங்கே எந்த ஒரு நல்ல தலைவர்களும் இதுவரை கிடையாது. இந்த தமிழகத்தை ஆள வேண்டும் என்றால், சிறப்பான ஒரு நல்லாட்சியை கொடுக்க வேண்டும் என்றால் மக்கள் செல்வர் டிடிவி தினகரன் அவர்கள் தமிழகத்தின் முதல்வராக பொறுப்பேற்றால் மட்டும்தான் இந்த தமிழக மக்களுக்கு விமோசனம். இல்லை என்றால் தமிழக மக்கள் மீண்டும் மீண்டும் இந்த திமுக அரசாங்கத்தின் படுகொலையில் தான் தள்ளப்படுவார்கள். திமுக ஆட்சி இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும், நல்லா பார்த்து கேட்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். கடுமையான விலைவாசி கேட்கிறோம், மின் கட்டணத்தை ஏற்றிட்டாங்க, ஆட்டோமேட்டிக்கா பொருள் எல்லாமே ரைஸ் பண்ணிடுவாங்க. இந்த மளிகை கடையில, இந்த டீ கடையில எந்த பொருளையும் ரைஸ் பண்ணிடுவாங்க. விலைவாசி உயர்வு தான். எனக்கு மட்டுமில்லை, இங்க இருக்கக்கூடியவங்க அத்தனை பேருக்கு பெட்ரோல் டீசல் கேஸ் விலை உயர்த்தினால் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே உயரும். அதையும் உயர்த்திட்டாங்க, கேஸ் விலை உயர்த்திட்டாங்க, கேஸுக்கு மானியம், மின்சாரத்துக்கு ஒண்ணும் இல்லை. கடந்த இந்த திமுக ஆட்சிக்கு பேர் போன ஆட்சி என்றால் மின்வெட்டு அரசாங்கம் என்றால் அது திமுக அரசாங்கம். அன்றைக்கு திமுக அரசின் முன்னாள் அமைச்சர் அவர் போயிட்டாரு. ஆனா மின்வெட்டு ஆற்காடு வீராசாமி தான் சொல்லுவாங்க, ஒரு மின்வெட்டு அமைச்சர் என்றுதான் சொல்லுவாங்க. மின்வெட்டு ஆட்சி என்றால் அது திமுக அரசாங்கம். இப்பொழுது மாறாக இந்த 3வது வருஷமாக 3 முறை மின்வெட்டை குறைப்பது போல் குறைத்து மக்களுக்கு கடுமையான மின்சார உயர்வை ஏற்றிருக்கக்கூடிய இந்த திமுக அரசுக்கு மக்கள் முடிவு கட்ட வேண்டும் என்று மக்கள் செல்வர் டிடிவி தினகரன் அவர்களின் ஆணை நடந்த இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்ட கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உண்மையா பார்த்து கேட்கிறேன், காய்கறிகள் இன்னைக்கு ஏதாவது வாங்க முடியுதா? ஒரு கடையில போய் காய்கறி உப்பு விலை போயிருச்சு, பருப்பு விலை, அரிசி, பருப்பு, மிளகாய் எதுவுமே கிடையாது. ஒரு காய்கறி வாங்க முடியுது, ஒரு பாட்டில் சிமெண்ட் ஜல்லியை போட்டு அந்த ஜல்லி விலை உயர்ந்து, ஒரு வீடு கட்ட முடியும், ஒரு ஜல்லி விலை உயர்ந்து, மணல் விலை உயர்ந்து, சிமெண்ட் விலை உயர்ந்து, அது எக்கச்சக்கமான எந்த பொருள் சொன்னதுல அத்தியாவசியமான காய்கறிகள், மளிகை பொருட்கள். அதே போல திமுக ஆட்சி என்றைக்கு ஆட்சிக்கு வந்ததோ அன்றையிலிருந்தே சொத்து வரி உயர்வு, திமுக ஆட்சியில தான் சுங்க வரி உயர்வு, டோல்கேட் வரி உயர்த்தினாங்க, குடிநீர் வரி உயர்வு, மின்கட்டண உயர்வு, பால் வரி உயர்வு, குழந்தைக்கு பால் வாங்க கொடுக்க முடியல, பஸ் கட்டண உயர்வு. அதுல எஸ்பெஷலா நான் ஞாபகப்படுத்துறேன்னா, பஸ் கட்டணத்தை மக்களுக்கு, பெண்களுக்கு குறிப்பாக 1000 ரூபாயை குறைப்பது, அந்த பெண்களுக்கு இலவசமாக பஸ் பாஸ் இல்லாமல் இலவசமாக ஃப்ரீ பஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்தில் உள்ள அந்த குடும்ப பெண்ணிடம் வசூல் செய்கின்ற அந்த கட்டணத்தை அந்த குடும்ப தலைவனிடம்
டபுள் மடமாக வசூல் செய்து மக்களை பெண்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய கேடுகட்ட அரசாங்கம் தான் இந்த திமுக ஸ்டாலின் அரசாங்கம். இன்னைக்கு 1000 ரூபாய் தரேன்னு சொல்லியிருக்காங்க. மக்களுக்கு 1000 ரூபாயை கொடுத்து மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த 1000 ரூபாயை கொடுப்பது போல் கொடுத்து ஒவ்வொரு டைம் எலெக்ஷன்ல ஓட்டு வாங்குறதுக்காக அந்த 1000 ரூபாய். ஆனா எதுவுமே கிடையாது, உண்மை இல்லை. இந்த ஆட்சி எதுவுமே உண்மை இல்லை. மக்களை ஏமாற்றக்கூடிய கேடுகட்ட ஆட்சிக்கு முடிவு கட்ட மக்கள் செல்வதங்கள் டிடிவி தினகரன் அவர்கள் மீண்டும் தமிழகத்தில் முதல்வராக அண்ணன் அவர்கள் பொறுப்பேற்றால் மட்டும்தான் தமிழக மக்களை நாச பயணிகளுக்கு பாதுகாக்க முடியும். திமுக அரசாங்கத்திற்கு முடிவெடுத்துக் கொள்வது நல்லது என்றால் மக்கள் செல்வதங்கள் டிடிவி தினகரன் என்று சொல்லி கண்டிக்கின்றோம் 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 விடியா திமுக அரசை கண்டிக்கின்றோம் திமுக அரசை கண்டிக்கின்றோம் 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 விடியா திமுக அரசை கண்டிக்கின்றோம் திமுக அரசை கண்டிக்கின்றோம் 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 விடியா திமுக அரசை கண்டிக்கின்றோம் திமுக அரசை கண்டிக்கின்றோம் உயர்த்தாதே 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 மீண்டும் மீண்டும் மின் கட்டணத்தை உயர்த்தாதே மீண்டும் மீண்டும் கட்டணத்தை உயர்த்தாதே 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 மீண்டும் மீண்டும் மின் கட்டணத்தை உயர்த்தாதே மீண்டும் மீண்டும் கட்டணத்தை உயர்த்தாதே 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 மீண்டும் மீண்டும் மின் கட்டணத்தை உயர்த்தாதே மீண்டும் மீண்டும் கட்டணத்தை உயர்த்தாதே கண்டிக்கின்றோம் 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 விடியா திமுக அரசை கண்டிக்கின்றோம் திமுக அரசை கண்டிக்கின்றோம் 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 விடியா திமுக அரசை கண்டிக்கின்றோம் திமுக அரசை கண்டிக்கின்றோம் ஏறுது பாரு 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 அத்தியாவசிய பொருட்களின் அனைத்து கட்டணமும் ஏறுது பாரு அத்தியாவசிய